வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வரோம்னா இப்போ வந்து ஒரு பேசிக் பிளானை வந்து எப்படி போடுறது, ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம வந்து பிளான் எப்படி போடுறதுன்ட்டு போஸ்ட் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் சைஸ் உள்ள ஒரு ஹோம் பிளான் தான், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம லாஸ்ட்டு ஓகேங்களா டிசைன் பண்ண பிளான் மாதிரியே தான் இப்போ வந்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவை, என்னென்ன அந்த சைஸஸ், ஓகேங்களா, டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து வெஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து 15 ஃபீட் ரோடு இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மற்ற 3 சைடில் வந்து பில்டிங்ஸில் இருக்குது, ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்கிற ஆட்டோகேடில் இருக்கிற மேப்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். வெஸ்ட் சைடில் ரோடு இருக்குது, ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு சைட் ஏரியான்னு வச்சுக்குவோம், ஓகேங்களா. இந்த பக்கமும் வந்து பில்டிங் இருக்குது, ஓகேங்களா. இந்த பக்கமும் பில்டிங் இருக்குது. இந்த சைடு பில்டிங் இருக்குது. வெஸ்ட் சைடில் 15 ஃபீட்டு. அதர் 3 சைட்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பில்டிங் இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த இதில் பார்த்திங்கன்னா வந்து நார்த் சைடில் வந்து 55 ஃபீட்டு. நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 55 ஃபீட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 55, ஓகேங்களா. இது வந்து 55 ஃபீட்டு. நெக்ஸ்ட்டு வந்து சவுத் சைடு. சவுத் சைடு பார்த்திங்கன்னா வந்து 52. கொஞ்சம் கிராஸாக தான் இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஈஸ்ட் சைடு. ஈஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா வந்து 12 ஃபீட் கொடுத்துருக்காங்க. 12 ஃபீட், ஓகேங்களா. ஈஸ்ட் சைடு வந்து 12 ஃபீட்டு. நெக்ஸ்ட்டு வெஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து 11.5 ஃபீட். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் வந்து 2 பிளாட்ஸு. இது வந்து 1 பிளாட். அப்போது 2 பிளாட்ஸ் வரும்போது டோட்டலாக மாறும்ல. அதை வந்து என்ன பண்ண போகிறேன், ட்ரா பண்ணி காட்ட போகிறவங்க. இப்போ நான் இப்படி போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது எவ்வளோ, 55. இது வந்து 52, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெஸ்ட் சைட் 11.5. நெக்ஸ்ட் இது ஒரு 11.5, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 12, இது வந்து 12, ஓகேங்களா. இப்போ இது டோட்டலாக எவ்வளோ வரும் பாருங்கள். இது டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து இது 24 வரும், ஓகேங்களா. இது எவ்வளோ வரும், 23 வருமா. 23 வரும். அப்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து இது 55, இது 52, இது 23, நெக்ஸ்ட் இது 24, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து வெஸ்ட் சைடில் 23. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வந்து பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம வாஸ்து பேஸ் பண்ணி அவுட்டர் டைமென்ஷன் தான் நம்ம பில்டிங்கோட அவுட்டர் டைமென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் எடுத்துருக்கேன். இது வந்து நான் எடுத்து இங்கே டைப் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு. இதே பார்த்திங்கன்னா வந்து சிட்டா ஆர் பட்டாவில் பார்த்திங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும். கிழமேல் வடபுறம் பார்த்திங்கன்னா வந்து 55 அடின்னு இருக்கும். கிழமேல் வடபுறம்னா வடக்கு சைடில் 55 ஃபீட் இருக்கும். கிழமேல்னால் அந்த காம்பஸில் ஆக்சிஸ் சொல்லுவாங்க. கிழமேல், கிழக்கு மேற்கு பக்கம், ஓகேங்களா. கிழமேல் அப்படி கிழமேல் வட தெற்கு அந்த மாதிரி. தென் வடல்னால் தென் பக்கம் வடக்கு, ஓகேங்களா. தென் வடல், ஓகேங்களா. இந்த மாதிரி கிராஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் விட்டுருவோம். ஜஸ்ட்டு வடபுறம் பார்த்திங்கன்னா 55 அடி, தென்புறம் வந்து 52, கிழப்புறம் 12, மேற்கு பக்கம் 11 ஓகேங்களா 1/2, ஓகேங்களா. 11.5, அதான் 11.5 ஃபீட் இருக்குது, ஓகேங்களா. அதை தான் உங்களுக்கு வந்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எப்படி நான் 2 பிளாட்டுன்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா அதிலே வந்து வந்துடும். இதன் தென்புறம் மேற்கு, ஓகேங்களா. மேற்படி பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு மனை வந்து இருக்குது, ஓகேங்களா. ஒரு இடம் வந்து இருக்குது. அதுக்கு இதே டைமென்ஷன் தான். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஆள் வந்து வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா. ஒரு கிளைண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு ஏரியா. இதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம வந்து பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, அந்த வீட்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸிங் ஆஃப் ஹவுசஸ் எய்தர் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட். வந்து ஒன்று ஈஸ்ட் பக்கம் அப்படின்னா வெஸ்ட் பக்கம் மெயின் வாஸ்து மெயின், ஓகேங்களா. என்ட்ரன்ஸ் வர மாதிரி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். மெயின் என்ட்ரன்ஸ்னால் வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். மேபி வந்து போர்ட்டிக்கோ, ஓகேங்களா, கார் பார்க்கிங், அது வந்து ரோட் சைட்ஸ் ஏதோ ஒரு சைட்ஸ் வேணால் கூட இருக்கலாம். பட் மெயின் ஃபேஸிங் ஆஃப் த ஹவுஸ் பார்த்திங்கன்னா வந்து ஈஸ்ட் சைட். அப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் மெயின் வாஸ்கல் சொல்லுவோம்ல, அது வந்து ஈஸ்ட் சைடு ஆர் எந்த சைடு, சவுத் சைடு, ஓகேங்களா. இது ஈஸ்ட்டு, இது வந்து சவுத்து, இந்த பக்கம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த பக்கம் ரோடு இருக்குது. நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட் சைடு அண்டு சவுத் சைடு, ஓகேங்களா. இந்த 2 இடத்துல தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும், ஓகேங்களா. அப்போ பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து வராண்டா வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். ஒன்று வராண்டா இப்படி கொடுக்கணும், இல்லை இந்த சைடு கொடுக்கணும்,
ஓகேங்களா. இந்த சைடு கொடுத்து ஈஸ்ட் சைடு இந்த மாதிரி தான் கொடுத்தாகணும். ஸோ இந்த ஓவரால் ஏரியா பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறதே வந்து எவ்வளோ இருக்குது? ஸோ 12னா 24 ஃபீட் இருக்குன்னும். ஸோ 24 ஃபீட்டில் மினிமம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 ஃபீட்டாவது வந்து இங்கே வராண்டா வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அது எப்படி பண்ணுறது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. இங்கே ஒரு 4 ஃபீட் போக மீதி ஒரு 17 ஃபீட் இருக்கும். அந்த 17 ஃபீட்டில் தான் வந்து நம்ம பில்டப் ஏரியாவே வரப்போகுது. ஓகேங்களா. ஒன்று இந்த பக்கம் வராண்டா இப்படி வந்துச்சுன்னா ஸோ மெயின் கேட்டு இங்கே வந்து ஸ்டேர் கேஸ் வச்சுட்டு இதில் வந்து ஓகேங்களா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து நம்ம நுழையிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா இந்த பக்கம் சவுத் சைடில் வந்து வராண்டா வச்சு வராண்டா போர்ட்டிகோ ஓகேங்களா வச்சுட்டு இந்த பக்கம் சவுத் சைடு என்ட்ரன்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ கிழக்கு பக்கம் தெற்கு பக்கம் வந்து என்ட்ரன்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நான் பவுண்ட்ரி வந்து ஒன்று போட்டிருக்கேன். ஓகேங்களா. பவுண்ட்ரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சம் மாடல்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா. அது எப்படி என்ன அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குற மாதிரி பவுண்ட்ரிஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ நார்த் சைடு வந்து 55 ஃபீட். ஓகேங்களா. ஸோ இது வந்து நார்த்து. ஸோ டைரெக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நார்த் சைடில் வந்து 55 ஃபீட். ஓகேங்களா. உங்களுக்கு டைரெக்ஷன்ஸ் தெரியலனா பாருங்கள், இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது நார்த் டைரெக்ஷன். ஓகேங்களா. நார்த்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்குது. ஓகேங்களா. நார்த் ஃபேஸிங் பார்த்திங்கன்னா 55 ஃபீட்டு. ஓகேங்களா. இந்த நம்ம வந்து ஆட்டோகேட்டில் வந்து லைன் வந்து ஆர்த்தோ மோடில் ஆன் பண்ணி போகிறனால இந்த 1 இன்ச்சஸ் அந்த வேரியேஷன்ஸ் வந்து வரும். அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. 55 ஃபீட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சவுத் சைடு சொன்னோமா. ஸோ சவுத் சைடு வந்து 52. ஓகேங்களா. ஸோ சவுத் சைடு வந்து என்ன சொன்னோம்? ஸோ 52 சொன்னோமா. ஸோ 52 வருங்க இந்த பக்கம். ஸோ நார்த்து இந்த பக்கம் சவுத் வரனால இது வந்து 52 ஃபீட்டு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் சைடு வந்து 12 ஃபீட் சொன்னோம். ஸோ 12 ஃபீட் பார்த்திங்கன்னா வந்து 12 to 24 ஃபீட் தானே. ஸோ 24 ஃபீட் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைட். ஸோ அப்பர் சைடில் வந்து ஈஸ்ட் சைட். இது வந்து ஒரு 24 ஃபீட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டவுனில் வந்து ஒரு 12 ஃபீட் இருக்கா. ஸோ அதையும் பார்த்துருவோம். இங்கே வந்து 23 ஃபீட். ஓகேங்களா. சரியா வச்சுங்களா. இப்போ வந்து நம்ம அவுட்டர் பவுண்ட்ரி வந்து பண்ணியாச்சு. ஓகேங்களா. டோட்டல் பிளாட் ஏரியா வந்து 1252 ஸ்கொயர் ஃபீட் வந்து டோட்டல். ஓகேங்களா. பிளாட்டோட ஏரியா. ஓகேங்களா. இதில் நம்ம எவ்வளோ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இதுக்கு பவுண்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. வாஸ்து பேஸ் பண்ணி. ஓகேங்களா. வாஸ்து பேஸ் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு என்ன இருக்குது. ஸோ ஒரு பக்கம் வந்து 23. ஸோ 23ல் ஓகேங்களா அவுட்ரு வந்து நம்ம ஒரு 1 ஃபீட் ஆர் 1.5 ஃபீட் வந்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ 2 ஃபீட்டே விட்டுருவோம். ஓகேங்களா. லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஒரு ஃபீட்டு போக மொத்தம் அவுட்ரு பவுண்ட்ரி 21 ஃபீட் வர மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து லென்த்து டோட்டல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா வந்து மினிமம் வந்து 53 இருக்குது. ஓகேங்களா. அது வந்து 15 கன்சிடரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகேங்களா. இந்த கன்சிடரேஷன் வாஸ்து பேஸ் பண்ணி இருக்கான்னு பாருங்கள். ஸோ 50 ஃபீட் பார்த்திங்கன்னா வந்து ஓகேங்களா அதிகாரமோங்கம் ஒன்று இருக்குது. என்னது மற்ற 52. ஸோ 52 வச்சுட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 52 வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். 50 ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த 23 பார்த்திங்கன்னா வந்து 23ல் பார்த்திங்கன்னா வந்து 22 தான். ஓகேங்களா. 22 ஓகேங்களா. அதர் தென் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு 20 ஆர் 17 இந்த தான். ஸோ 17, 20, 22. ஸோ இந்த பேசிஸில் தான் வந்து இருக்கணும். ஓகேங்களா. அந்த பேசிஸ் வச்சு நம்ம ஒரு க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதிலே வந்து என்ன பண்ண போகிறோம். ஸோ உங்கள் 23ல் இங்கே ஒரு 1 ஃபீட். ஸோ லெஃப்ட் சைடு நார்த் சைடில் ஒரு 1, சவுத் சைடில் ஒரு 1 ஃபீட் வந்து சைடில் வந்து கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் வரைய போகிறோம். ஓகேங்களா. நான் இதெல்லாமே வந்து ஆல்ரெடி போத் சவுத் ஓகேங்களா ஃபேஸிங் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் வந்து பிளான்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சவுத் ஃபேஸிங். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சவுத் ஃபேஸிங் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்ப்போம். ஸோ சவுத் ஃபேஸிங் ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அவுட்டர் வந்து 23 இருந்தது. நான் சைடில் ஒரு 1 ஃபீட் விட்டுட்டேன். ஓகேங்களா. நார்த் சைடு அண்ட் சவுத் சைடு வந்து 1 ஃபீட் விட்டுட்டேன். ஸோ ப்ளம்பிங் ஒர்க்கு ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனேஜ் பைப்ஸ் வரதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் 1 ஃபீட் வந்து சைடில் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டு ஸோ பில்டிங் ஏரியா வந்து டோட்டலாக வந்து 21 ஃபீட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆக்சிஸ். ஸோ நார்த் சைடு பார்த்திங்கன்னா வந்து 50 ஃபீட்டுக்கு வந்து வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ 50 ஃபீட் வச்சுட்டேன். ஸோ டோட்டலாக வந்து 55 இருக்கும். இங்கே வந்து 53 இருக்கும். நான் வந்து ஆவரேஜ் பண்ணி 15 வச்சுருக்கேன். ஓகேங்களா. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிளாக கிடைக்கும். ஓகேங்களா. பில்டப் ஏரியா. ஸோ அதனால் வந்து 50 வச்சுட்டேன். ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு கார் பார்க்கிங் வித் கார் பார்க்கிங் வித்தவுட் கார் பார்க்கிங். ஓகேங்களா. 2 பிளான் பண்ண போகிறோம். ஸோ வித் கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா வந்து 2 மாடலில் போட்டிருக்கேன். ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது பார்த்திங்கன்னா வந்து
16 feet 9 inches பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ ஆஃப்செட் அடிச்சு ஓகேங்களா லைன் கமெண்ட் ஆஃப்செட் கமெண்ட். ஸோ ஆஃப்செட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓ என்டர் ஓகேங்களா. ஓ என்டர் அழுத்திங்கன்னா ஆஃப்செட் வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஸோ 16 ஃபீட்டா 16 ஃபீட்டு 9 inches கொடுத்தீங்கன்னா அந்த ஆஃப்செட் எந்த லைன் வேணுமோ அந்த லைன் வந்து நீங்கள் ஆஃப்செட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லைன் கமெண்ட் தெரியும் உங்களுக்கு எல் என்டர் வந்து லைன் கமெண்ட். ஸோ போட்டுட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்செட் எடுத்துகிட்டேன். ஸோ ஆஃப்செட் எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஆக்சிஸ் டோட்டல் வந்து ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 21 feet. ஸோ அவுட்டர் பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வால் வந்து 9 inches வந்து மேட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் வந்து இதில் வந்து எப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ எப்படி பண்ணணுன்றது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு பிளான் ஃபுல்லாக வந்து போட்டிருப்போம். ஸோ 3 பார்ட்டாக பிரித்து போட்டிருப்போம். அது வந்து அதில் பாருங்கள் ஓகேங்களா, உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். இதில் வந்து நம்ம குயிக்காக வந்து ஒரு பிளான் ஓகேங்களா எப்படிலாம் போடலாம் மாடல்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம் ஓகேங்களா. இது டோட்டல் பில்டப் ஏரியா வந்து 1100 square feet ஓகேங்களா. 23/55 ஓகேங்களா. 22/55 ஓகேங்களா. 22 இது வந்து அட்ஜஸ்டபிள்ன்றது. ஸோ 21 ஓகேங்களா 21/50 அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து 1050 square feet வரும். 1050 square feet வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து என்னதுன்னா ஃபஸ்ட்டு வந்து போர்ட்டிகோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டேர் கேஸ். ஸோ 6 feet by 11 feet 4 inches ஆர் 4.5 inches வந்து என்ன பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டேர் கேஸ் வந்து டாக் லெக்டு ஓகேங்களா. டாக் லெக்டு ஸ்டேர் கேஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா. ஸோ வெஸ்ட்டு சைடு ஏறி ஈஸ்ட்டு சைடு வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் ஸ்டேர் கேஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பைக்ஸ் கூட நிறுத்திக்கலாம் இந்த கார்னர் போர்ஷனில். ஆர் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அவுட்டில் வந்து ஒரு ரஃப் பாத்ரூம்ஸ் வேணுன்னா கூட இந்த கார்னரில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த கார்னரில் தான் வரக்கூடாது பாத்ரூம்ஸ். ஸோ இந்த கார்னர்ஸில் வந்து வரலாம், பிரச்சனை இல்லை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வரண்டா வந்து நான் 4 feet ஓகேங்களா. 4 feet சொன்ன மாதிரி ஆஃப் செட் எடுத்துகிட்டு 4 feet அப்படியே வரண்டா கொண்டு வந்துட்டு சவுத் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சிட்டேன். ஸோ மெயின் டோருக்கு உள்ளே வந்தோடனே ஒரு ஆள் தேவை. ஸோ மினிமமாக வந்து ஒரு ஆள் சைஸ் பார்த்திங்கன்னா வந்து 11க்கு ஒரு 16 இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 16க்கு 16, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 16க்கு 21 ஓகேங்களா. இதோட பெருசாக வேணும்னா 25 அந்த ரேஞ்சில் வந்துடும் ஓகேங்களா. ஸோ 26க்கு 16 வைக்கலாம், இல்லை 26க்கு 20 வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி பெரிய சைஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு டோட்டல் ஏரியா வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதை என்ன பண்ணியிருக்கேன். ஸோ 15க்கு 11 வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஆல் சைஸு ஓகேங்களா. ரெக்டாங்கிளாக தான் வரப்போகுது ஓகேங்களா. இது வந்து எனஃப் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து ஒரு பாத்வே மாதிரி கொண்டு வந்து ஒரு பெட்ரூம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது பெட்ரூம் 2 ஓகேங்களா. 2 பெட்ரூம் வர மாதிரி சாரி இது பெட்ரூம் 1. ஸோ 2 பெட்ரூம் வர மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து பார்ப்போம். அது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வச்சு பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து பெட்ரூம் 1 ஓகேங்களா. பெட்ரூம் வந்துட்டு ஸோ வித் அட்டாச் டாய்லெட் வந்து பெரிய ஓகேங்களா அட்டாச் டாய்லெட் தான். ஸோ நார்மலாக 4/7 தான் இருக்கும். நம்ம 5/10 போட்டுருவோம். இங்கே வந்து பாத் டப்பு கூட வைக்கிற அளவுக்கு இதுக்கு வந்து ஏரியா இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன். ஸோ கிச்சன் வந்தீங்கன்னா சிம்பிள் கிச்சன் தான் 10/10. இங்கே டைனிங்கில் வைக்க முடியாது ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு ஏரியாவே மொத்தமே 17 feet தான் இருக்குது. அது அட்ஜஸ்டபிள் வேணால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ சிம்பிளாக எவ்வளோ தான் ஓகேங்களா. இதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணியிருக்கோம். ஒன்லி வந்து அவங்க ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து ஒரு பெட்ரூம், மேலே ஒரு 2 பெட்ரூம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். மேலே கிச்சன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால 2 bedrooms வந்து அப்படியே கீழே கவர் ஆகிற மாதிரி. ஸோ குபேந்திரம்லாம் சொல்லுவாங்க இந்த கார்னரில் கவர் ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா உள்கூடு ஓகேங்களா. ஸோ இன்னர் ஆஃப் த ரூம் பார்த்திங்கன்னா வந்து வாஸ்து பேஸ் பண்ணி வர மாதிரி 11/16 ஃபீட்டுக்கு வந்து நான் வந்து டிசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இதுவும் வந்து பாத்ரூம் சைஸ் வந்து சேம் தான் ஓகேங்களா. போத் பாத்ரூம் சைஸ் வந்து 4/11 ஓகேங்களா தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது 11/10. இதை கம்பேர் பண்ணும்போது பெட்ரூம் 2 வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பட் கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும் ஒரு 2 members தங்குறது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஓகேங்களா 7 feet 9 inches கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே வரண்டாவாக யூஸ் பண்ணிக்கலாம், ஓப்பனாக தான் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, மொட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து நான் ஹேச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேட்ச் கமாண்ட் தெரியும். ஸோ ஹச் என்டர் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஏரியாவில் வேணுமோ அந்த ஏரியா கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியா வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹேச்சிங் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஹேச்சிங்லேயே வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பேட்டர்னை நான் காட்டுறேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஹேச்சிங் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஹேச்சிங்கில் என்ன பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட லுக்கு. ஸோ இது வந்து எப்படி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறது, ஜேபிஜி கன்வெர்ட் பண்ணுறதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதுலேயே இதில் வந்து
மாடல் இன்னொரு மாடல் பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஆளை வந்து மாற்றிருக்கேன். ஸோ அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்கேன், மாற்றி போட்டிருக்கேன். ஸோ இந்த பக்கம் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன், இந்த பக்கம் ஓப்பன் வச்சுட்டு இந்த பக்கம் ரூம்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, சவுத் சைடு ரூம்ஸ் வர மாதிரி. இதில் நார்த் சைடு ரூம் வந்துட்டு சவுத் சைடு ஓப்பன் வர மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது பாருங்கள். ஸோ ஹால் வந்தோடனே, ஸோ ஹாலு இது வந்து டிவி கேபினட்ஸ் இந்த கார்னரில் வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, டிவி கேபினட் வச்சுட்டு இது வந்து மொத்தம் 11க்கு 16 தான். ஸோ இங்கே வந்து பாத்ரூம்ஸ் ஒன்றும் எக்ஸ்ட்ரா வரும்போது இந்த 4 ஃபீட் ஒன்றும் பெரிய அளவுக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி இங்கே வந்து டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பாத்வே, இதுலேருந்து வந்தோடனே பெட்ரூம். ஓகேங்களா, இது எல்லாமே பெட்ரூம் 1 தான். ஸோ பெட்ரூம் 2ன்றது நான் சைஸ் எப்பயுமே கம்மியாக வச்சுக்கிறது வந்து பெட்ரூம் 2ன்னு வச்சுக்குவேன். ஓகேங்களா, 16/11 வந்து பெட்ரூம் 1ன்னு வைப்பேன். ஓகேங்களா, பெரிய சைஸ். ஸோ இது வந்து பெட்ரூம் 2. ஓகேங்களா, ஸோ இது வந்து பெட்ரூம் 2, அதுக்கு வித் அட்டாச் டாய்லெட்டோட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா கிச்சன். ஸோ பெரிய கிச்சன் தான். ஸோ 16 ஃபீட் பக்கா வந்துடுது பை 9 இன்ச்சஸ்னும்போது. நார்மலாக வந்து 7 ஃபீட் பை 9 வந்து என்ன ஒரு கிச்சனுக்கு. அப்போ வந்து 2 கிச்சன். ஓகேங்களா, உட்கார நேரம் நிலமிட்டேன். ஸோ இங்கே வந்து டைனிங் ஃபிக்ஸ் பண்ணி வித்து வாஷ் பேஷனோட ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சேம் அதே வந்து 2 பெட்ரூம் வர மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ ஸ்டேர் கேஸ் அதே தான். ஸோ அதே வந்து கார் பார்க்கிங் அதே ஏரியா தான். இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ 4 ஃபீட் தான். இது வந்து அவுட்டரில் வந்துருக்கனால உங்களுக்கு அப்படி வருது. இது வந்து 4 ஃபீட் தான் வந்து வரண்டா கேப். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இது வந்து என்னது சவுத் ஃபேஸிங்கோட ஹவுஸோட ஒரு பிளான். இப்போ வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கோட இது பார்த்துருவோம். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் இது பார்த்திங்கன்னா வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 3 மாடல்ஸ் போட்டிருக்கேன். அந்த 3 மாடல்ஸ் ஸோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படியெல்லாம் வந்து போட்டிருக்கேன்ட்டு. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.